முடியாத செயல் ஏதுமே புவி மீது கிடையாது. எழுந்து வா புயலை போலே. இன்னைக்கு என் கணவர் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால 5 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் இந்த வண்டி எடுத்தேங்க. வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா எல்லாமே சொன்னாங்க. கேவலமாக பார்த்தாங்க வண்டி ஓட்டுறது. எனக்கு அது கேவலமாக தெரியல. என் பிள்ளைங்க 2 பேர்த்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சு தான் ஆகணும். யார் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணுங்கிற ஒரே வைராகியத்தினால வண்டி எடுத்து விசிட்டிங் கார்டு அடித்து கேன்வாஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் என்னால் வேலை செய்ய முடியலையோ அந்த இடத்துலலாம் நான் வேலை செஞ்சேன். லோடு ஏற்றி இறக்குனேன். அதனாலவே எனக்கு ரெகுலர் வாடகை கிடச்சிது. இன்றைக்கி நான் 2 வண்டி வாங்கியிருக்கேங்க. ரியல் லைஃப் சிங்கப்பெண் இவங்க தான். லோடு ஏத்தி இறக்குறதுல தொடங்கி 1.5 டன் வெயிட்ட கட்டுறது வரைக்கும் எல்லாத்தையும் இவங்களே தனி ஆளா நின்னு அசத்துறாங்க. மந்த்லி பீரியட்ஸ் டைம்லாம் கூட எவ்வளவோ நாள், எத்தனையோ மாசம் ஒரு கையில வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு கையில ஸ்டேரிங் பிடிச்சலாம் நான் வண்டி ஓட்டியிருக்கேங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஈரோடு அடுத்த வீரபஞ்சத்திரம் பகுதியை சேர்ந்தவங்க பிரியா. இவங்களோட கணவர் இவங்களை திடீர்னு விட்டு பிரிஞ்சுட்டாரு. லோடு ஆட்டோவை இவங்களே ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. லோடு உமனா மாறி இருக்காங்க. லோடு உமன் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு குடும்பத்தினர்கள் வசைப்பாடுனாலும் அதை பத்திலாம் பொருட்படுத்தாம எனக்கு அப்புறமா என்னுடைய பசங்களா அப்ப வேற யாரு பாத்துப்பா, நான் தான் உழைச்சு என் குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வெயிட் இருந்தாலும் அந்த லோட இவங்களோட வண்டியில இவங்களே ஏத்தி தீவிரமா உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு 2 வண்டிக்கு முதலாளியாவும் மாறி இருக்காங்க. இந்த வேலைலாம் பொண்ணுங்கனால பண்ண முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேட்டாலும் அதெல்லாம் எதிர்த்து நின்னு இன்னைக்கு தனி ஒரு விமனா நின்னு போராடி ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. என்னோட குழந்தைங்களை நான் தான் பாத்துக்கணும். இந்த வேலையில அண்ணன் தம்பியா இருக்கிற பல டிரைவர்கள் எனக்கு உதவியா இருக்காங்க. எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாமே வாழ்க்கையில இருந்தாலும் இது இல்ல அது இல்லன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அப்படின்னு இருக்கிறத மாத்தி இன்னைக்கு பல பெண்களுக்கு இவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.